குபேரன் மாதிரி ராமன் இருக்கான் அப்படின்னா எதுக்காக இந்த சொல்றான்? ராமனுக்கு பட்டாபிஷேகமாக போறது, சொத்து வந்து சேர போறது, பணக்காரனாக போறார், அதனால குபேரன் மாதிரி இருந்தான் பகவான் அப்படின்னு சொல்லுவோமோன்னா, குபேரன் பணக்காரனா? ஆமா, உலகத்துல பணக்கார பெருமாளுக்கே கடன் கொடுத்தவன். உலகத்துல பணக்கார தெய்வமே வெங்கடாஜலபதி தான். உலகத்துல 2வது பணக்கார கோவில் திருப்பதின்னு எல்லாரும் சொல்லுவா. நாங்க கணக்க முழுசா கொடுக்கல, அதனால 2வது கோவில் நீங்க சொல்றேன். பாடிகள்லாம் ஃபர்ஸ்ட் கிடையாது. முதல் பணக்கார கோவிலே திருப்பதி தான். ஏன்னா கொடுத்தா இவன் திருடின்னு போயிடுவான் பாதிக்கு மேல. இல்ல இவன் திருடினத்தினால 2வது கோவிலா இருக்கணும் தெரியல, பின்னாடி வந்தவன் திருடினத்தினால. அந்த கோடீஸ்வரரான திருப்பதி பெருமாளுக்கே கடன் கொடுத்தவன் குபேரன். பொதுவா பணம் வச்சுருக்கிற பணக்காரர்களை சம்ஸ்கிருதத்துல வடமொழியில எப்படி கூப்பிடுவார்கள்னா தனிகன் தனதன்னு சொல்லுவா. தனதன் அப்படின்னாலும் பணக்காரன் தான், தனிகன் அப்படின்னாலும் பணக்காரன் தான். ஒரே பணக்காரன், பணக்காரன்னு தமிழ்ல ஒரே வார்த்தையை சொல்லிடுறோம், செல்வந்தன்னு சொல்றோம். இதுக்கு என்ன அர்த்தம், என்ன சுவாரஸ்யம் அப்படின்னா, தனிகன்னாலும் பணக்காரன், தனதன்னாலும் பணக்காரன். 2 பேரும் பணக்காரனா இருந்தாலும் 2 ஒண்ணு கிடையாது. தனிகன்னா யார் அப்படின்னா, நிறைய சம்பாதிச்சு விதவிதமா டிஃபரெண்டா சம்பாதிச்சு சொத்தை சேர்த்து தங்கமாவும் வெள்ளியாவும் வைரமாவும் வைடூரியமாவும் கேஷாவும் லிக்யூடு கேஷாவும் பேண்டாவும் ஷேராவும் பூமியாவும் பல வகையில சொத்தை வச்சு அதுலேருந்து இன்கம் தொடாம திருப்பி அதுலயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு கிழிஞ்ச டிராயரை போட்டுண்டு வேஷ்டியை கட்டிட்டு கிழிஞ்ச பனியனை போட்டுண்டு ரசத்தை வச்சு அப்பளாத்தை சுட்டு பார்த்துட்டே சாப்பிட்ற கஞ்ச பயலுக்கு பணக்காரன்னு பேர். அப்பளாத்தை சுட்டு வச்சு பார்த்துட்டே சாப்பிடுவான். அதை எடுத்துட்டா 100 அப்பளம் சாப்பிட்டாகணும். தனதன் அப்படின்னா அப்படி இல்லை. தானும் சௌக்கியத்தை அனுபவிச்சு தன்னை சார்ந்து இருக்கிறவர்களுக்கும் நிறைய செல்வத்தை கொடுத்து ஏழை எளியவர்களுக்கும் வாரி வழங்கக்கூடியவனுக்கு தான் தனதன்னு பேர். இந்த குபேரன் தனதனா தனிகன்? வெறும் பணத்தை மட்டும் சேர்த்து வச்சுட்டு இருக்கிறவனா இல்ல பணத்தை கொடுக்கிறவனா அப்படின்னா பணத்தை கொடுக்கிறவன். குபேரன் தானம் பண்ணினானோ குபேரன் பணம் கொடுத்தானோ கடன் கொடுத்தான்னு தான் இப்ப கதையில கூட சொல்றோம் நாம. அப்படின்னு எங்கேயுமே புராணங்கள்ல சொல்லலைன்னா புராணங்கள்ல சொல்லலைங்கிறதுக்காக அவன் இல்லைன்னு ஆயிடாத. புராணத்துக்கு முன்னாடி உள்ளது வேதம். வேதம் என்ன சொல்றது? குபேரன் தான் கொடுக்கிறவன். சமே காமான் காம காமாய மஹ்யம் காமேஸ்வரோ வைஸ்ரவணோ ததாது குபேராய வைஸ்ரவணாய மகாராஜாய நமஹ ராஜாதிராஜாய பிரசஹ்ய சாகினே அப்படின்னு கற்பூரம் காமிக்கிறதே எல்லாரும் சொல்லுவா இந்த மந்திரம். இதையே கற்பூரம் காமிக்கிறதே சொல்றேன்னு சொல்லுங்க. இதை சிவ பூஜையில மட்டும்தான் சொல்லணும் கற்பூரம் காமிக்கிறது. ஏன்னா சிவ பூஜைக்கு ஒரு விதி உண்டு. சிவ பூஜை முடிக்கிறதே நந்திகேஸ்வரருக்கும் குபேரனுக்கும் பூஜை பண்ணிட்டு முடிக்கணும். அந்த பூஜையை நந்திகேஸ்வரருக்கு அந்த ரிஷபத்தை மணியிலேயே வச்சிருப்போம். அதனால அந்த நிர்மாலயத்தை எடுத்து அபிஷேகம் பண்ணி நிர்மாலய புஷ்பத்தை வச்சுட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணினத்திலேருந்தே ஒரு கிண்ணம் எடுத்து நைவேத்தியம் பண்ணிட்டு அப்புறம்தான் அந்த தீர்த்தத்தை பானராவண சண்டேஷ நந்தி பிருங்கி ஹிருடாதயா மகாதேவ பிரசாதோயம் சர்வே கிருண்ணந்து சாம்பவாஹா அப்படின்னு அந்த பிரசாதத்தை எடுத்துக்கணுங்கிறது சாஸ்திரம். குபேரனோட பூஜையை முடிச்சுட்டு தான் சிவ பூஜையை பண்ணினாதான் சிவ பூஜை பூர்த்தியாகும் அப்படின்னு குபேரனுக்கு சிவபெருமான் வரன் கொடுத்துருக்கார். நாம சிவ பூஜை தான் பண்றோம். இந்த வரனை அனுசரிச்சு குபேரனுக்கு ஒரு பூஜை பண்ணா மாதிரி இருக்கட்டும்னு இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சுடுறது. ராஜாதிராஜாய பிரசக்கிய சாகினா குபேரனுக்கு ஒரு அங்கம் பூஜை பண்ணியாச்சு, ஒரு மந்திரம் சொல்லியாச்சு அப்படிங்கிற மாதிரி. அதுக்காக சொல்றதே தவிர அது கற்பூரம் காமிக்கிற மந்திரம் இல்லை. அதுக்காக சொல்ல வர அந்த வேதம் என்ன சொல்றது? சமே காமான் காமகாமாய மஹ்யம் காமேஸ்வரோ வைஸ்ரவணோ ததாது. வைஸ்ரவணன்கிற குபேரன் என்னுடைய காமங்களை பூர்த்தி பண்ணட்டும், ஐஸ்வர்யத்தை எனக்கு கொடுக்கட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறது.
அப்ப கொடுக்கிறவன் குபேரன். ராமபிரான் குபேரன் மாதிரி இருந்தான்னா கொடுக்கிறவன். என்னத்தை யாருக்கு கொடுத்தான்? இப்ப கொடுக்கல, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு கொடுக்க போறான். இங்கேருந்து கிளம்பி போய் முதல்ல ராமன் என்ன பண்ண போறான்? பாராளும் படர் செல்வம் பரத நம்பிக்கை அருளி ஆராவன் விளையவனோடு அருள் காணம் அடைந்தவனே. அந்த அந்த ஹிருதயத்தை புடுங்கி சொல்றார் குலசேகர. பாராளும் படர் செல்வம், சொத்து பிரிக்கிறதே 2 தென்னமரம் கூட படுத்தினா வெட்டு குட்டு சண்டையா முடியறது. இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள பாக்குறோம் நாம. அவனுக்கு கூட கொடுத்துட்டேன், எனக்கு குறைச்சு கொடுத்துட்டேன்னு சொல்ற இந்த தேசத்துல படர் செல்வம் கடங்கார தேசம் இல்லை. வரத்தே இத்தனை லட்சம் கடன் போறதே அது மாதிரி 4 மடங்கு கடன்னு ராஜ்யம் நடக்கிற தேசம் இல்ல. சொத்து சேர்த்து எவ்வளவு அளவுக்கு சொத்து இருக்குன்னு தெரியாத நாடு. ஒரு ராஜாவோட ராஜ்ய நிர்வாக திறமைக்கு அடையாளம் இல்லைன்னா 1 ரூபா கடன் இல்லாம இருக்கிறது தான் ராஜ்ய நிர்வாக அடையாளம். அந்த நாடு கடன் இல்லை. இந்த இந்தியா 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கட்டத்துல நம்ம கிட்ட உள்ள 400 டன் கோல்ட கொண்டு போய் அடமான வச்சோம். 1 ரூபா ரன் பண்றதுக்கு பணம் இல்லாம அப்படி கடங்கார தேசத்துக்கு கொண்டு போன இந்த நாட்டை இன்னைக்கு பரிஸ்திதியில அத்தனை கடனை அடைச்சதோட இல்லாம உலகத்துல நேத்துக்கு தினம் டிக்ளேர் பண்ணிருக்கா 4வது பணக்கார நாடு. உலகத்திலேயே 4வது பணக்கார நாடு. கதையா கேட்டுட்டு போக கூடாது. இந்த அபிமானம், எனக்கு எவன் வந்தா என்ன, எவன் போனா எனக்கு என்ன, எனக்கு தேவை என் நாடு. என் நாடு சுபிக்ஷமா இருக்கணும், என் நாடு உயர்வா இருக்கணும். அதை யார் உயர்த்துறார்களோ அவர்கள் தான் எங்களுக்கு தேவை. என்ன கடங்காரனாவும் என்ன பிச்சைக்காரனாவும் பண்றவன் எனக்கு என்னத்துக்கு தேவை? என்ன பாதுகாத்து என் நாட்டை உயர்த்துறவர்கள் தான் எனக்கு தேவை. அந்த எண்ணம் தான் ஒவ்வொரு மக்களுடைய ஹிருதயத்திலையும் இருக்கணும். அவனுக்கு தான் ராஜான்னு பேர். மக்களை பரிபாலிக்கிறதுக்கு, ரட்சிக்கிறதுக்கு, பாதுகாப்பா இருக்கிறதுக்கு ராஜாவா, மக்களை பரதேசியா பண்றதுக்கு ராஜாவா? படர் செல்வம் பரத நம்பிக்கை அருளி, எல்லையற்றதான அந்த செல்வத்தை தூக்கி பரதன்ட்ட கொடுத்துட்டு போறார். இதை விட ஆச்சரியம் சொல்றேன். திரும்பி அயோத்திக்கு வரும்போது யுத்த காண்டத்துல வந்து இறங்கின உடனே பரதன் ராமர்கிட்ட இந்த ராஜ்யத்தை ஒப்படைக்கும் போது என்ன சொல்லி ஒப்படைக்கிறான் தெரியுமோ? நீங்க எப்படி கொடுத்தேலோ அது மாதிரி 10 மடங்கு பண்ணி வச்சிருக்கேன். நீங்க 100 ரூபாய் எங்கிட்ட கொடுத்துட்டு போனா 1000 ரூபாயா செஞ்சு வச்சிருக்கேன். அப்படியே சொல்லி கொடுக்குறான். திரும்பி 14 வருஷத்துல 10 மடங்கு பொருளாதார முன்னேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்படி இருக்கணும் ராஜாக்கள். நாட்டை உயிரா நினைச்சு எந்த செக்டர் வீக்கா இருக்கு, ஒரு வயலை பார்க்கும்போது இந்த இடம் கரெக்டா இருக்கு, சமமா இருக்கு, இந்த இடம் கொஞ்சம் கூட இருக்கு, இந்த இடம் கொஞ்சம் பள்ளமா இருக்கு, இந்த இடத்துல பயிர் விளையல்ல அப்படிங்கிறத பார்த்து, அந்த இடத்துல தண்ணி தேங்கிறது, இந்த இடத்துல தண்ணியே வரலங்கிறத பார்த்து மேடு பள்ளத்தை சமம் பண்ணி உட்கார்ந்த பயிரை கலப்பி வர்றதுக்கு அந்த இடத்துக்கு மட்டும் கொஞ்சம் யூரியா தெரிச்சு ஒரு விவசாயம் பண்ற மாதிரி நாடு. எந்த செக்டர் வீக்கா இருக்கு, எந்த பிரதேசம் மக்கள் வீக்கா இருக்கா, எந்த பிரதேசத்துக்கு வாழ்வு உரிமை இல்லை, மக்கள் எப்படி கஷ்டப்படுறா, இதெல்லாம் கவனிச்சு அந்த பிரதேசத்தெல்லாம் முன்னேற்றணுங்கிறதுக்காகவா, குடிச்சிட்டு படுத்துன்னு தூங்குறதுக்காக? எதுக்கு ராஜாவா வரும்? என்ன முன்னேற்றம்? என்ன முன்னேற்றத்தோட ரிசல்ட்? அதுதான் கேள்வி. திட்டங்களை வகுத்தா போறாது, என்ன ரிசல்ட்? இன்னைக்கு என்ன ரிசல்ட்? அதுதான் கேள்வி. நாம எல்லாருமே அதை யோசனை பண்ணணும். திரும்ப திரும்ப நாம பழையபடி இருந்துட்டு போனோம்னா நம்ம குழந்தைகள்லாம் சந்தியில நிற்கும். அதை ஞாபகம் வச்சுக்கணும் எல்லாரும். இன்னைக்கு வேலை, இன்னைக்கு படின்னு எல்லாரையும் சொல்லிட்டோம். உண்மையா இந்த படிப்புக்கு வேலை கிடையாது. உண்மை அதுதான் சொல்லணும். நீங்க சொல்ற அந்த இங்கிலீஷ் படிப்புக்கு வேலை கிடையாது. ஒரு காலத்துல 20 வருஷம் முன்னாடி இன்ஜினியரிங்கிறது எவ்வளவு பெருசா இருந்தது. இன்னைக்கு 10,000 ரூபாய்க்கு 8,000 ரூபாய்க்கு மண்ணாடுறான். ஒரு கொத்தனார் 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறார். ஒரு பிடெக் படிச்ச பையன் 200 ரூபாய் அவன் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறான் ஒரு நாளைக்கு, இவன் 200 ரூபாய் சம்பாதிக்கிறான். அப்ப இந்த படிப்போட லட்சணம் நமக்கு தெரிய வேண்டாமா? அவன் வேற என்ன மாற்றுன்னு நாம யோசனை பண்ணணும். பொருளாதார ரீதியா நாடு முன்னேறினாதான் எல்லாரும் முன்னேற முடியும். இதெல்லாம் யோசனை பண்ணணும் ஜனங்கள். அதுக்காக இதை சொல்றேன். எனக்கு எந்த ஒருத்தர் மேல வெறுப்போ ஒருத்தர் மேல விருப்போ அப்படிலாம் எதுவுமே கிடையாது.
நாட்டு மேல எனக்கு பற்று உண்டு. ரொம்ப பேர் இந்த கமெண்ட்லயே சொல்லுவா, நீங்க அரசியல் ரொம்ப நன்னா பகவத் குணம் சொல்றீங்க, அரசியல் பேச வேண்டாமேம்பா. நான் அரசியல் பேசல, யாருக்குமே அது புரியல. ஆத்திரத்தை வெளிப்படுத்துறேன்னு தவிர தனிப்பட்ட முறையில எனக்கு என்ன கட்சியில என்ன, எல்லா கட்சியிலையும் நல்லவா உண்டு, எல்லா கட்சியிலையும் திருட்டு பயிலும் உண்டு, எல்லாம் எனக்கு தெரியும். எல்லா கட்சியிலையும் நல்லவா இருக்கா, எல்லா கட்சியிலையும் ஃப்ராடு இருக்கா. அதனால இந்த கட்சியை பத்திலாம் நான் பேசவே வரல. நம்ம நாட்டை பத்தி நாம் யோசனை பண்ணணும். நாடு முன்னேறணுமா வேண்டாமா, அடுத்த தலைமுறைகள்லாம் படிச்சுட்டு வந்திருக்கேன், இதுக்கெல்லாம் ஒழுங்கா நம்ம வேலை கொடுக்கணுமா வேண்டாம், அதெல்லாம் யோசனை பண்ண வேண்டாமா? அவன் பொழுது போகாம வெறுமனை செல்ல வச்சுட்டு போதை பொருளை யூஸ் பண்ணிட்டு ஒரு தலைமுறையே சீரழிஞ்சு போறதே அதை பார்க்க வேண்டாமா? நம்ம ஆரோக்கியம் கெட்டு போறது, புத்தி கெட்டு போறது, ஒழுக்கம் கெட்டு போறது, சமுதாயத்துல நிம்மதி கெட்டு போறது, இதுக்கெல்லாம் காரணம் அவனுக்குள்ள வேலை இல்லாததுனால. அவாவா அவன் வேலையில இருந்தான்னா அவன் வேலையை பார்ப்பான். அந்த ராஜ்யம்ங்கிறது கரெக்டா இருக்கணும். பகவான் அத்தனை செல்வத்தையும் கொடுத்துட்டு போறார் பரதன்ட்ட, அதுக்காக சொல்லப்பட்டது. வைஸ்ரவணன் மாதிரி பிரகாசிச்சான்னு. இந்த சந்தனம் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு காலங்காத்தால எண்ணெய் தேய்ச்ச அன்னைக்கு யாராவது சந்தனம் தடவிப்பாளோ? தடவிப்பா. பொதுவா எப்படின்னா எண்ணெய் தேய்ச்ச அன்னைக்கு திருமண்ணோ விபூதியோ விட்டா அது அந்த ஓட்டையெல்லாம் அடைச்சுடும். அதனால அன்னைக்கு வெறும் சந்தனத்தை மட்டும்தான் எடுத்துக்கணும். ஏன்னா அது உடம்பு அந்த ரோமக்கால்லாம் ஓப்பன் ஆகிறதுக்கு தான் எண்ணெய் தேய்ச்சிக்கிறது. நீங்க விபூதியை போட்டு பூச்சினையெல்லாம் அத்தனையும் சாம்பல் போட்டு அடைச்சுடுறோம் அதுல. அதனால வெறுமனை சந்தனம் தான் எடுத்துக்கணும்னு சாஸ்திரம். அதனால என்ன இல்ல அனுலித்தம் நாள் இது பட்டாபிஷேகத்துக்கு 12 போற அலங்காரம்னு வெளியில பாக்குறவாளுக்கு நினைச்சுட்டு இருப்பாள். சீதைக்கு தெரியும் இது பட்டாபிஷேகத்துக்குள்ள புறப்பாடு இல்ல, இது ராவண வதத்துக்குள்ள புறப்பாடு. ஏன்னு கிளம்புறதே ராவணனை கொல்றதுக்காக. ஆக்ரோஷமா சூடா கிளம்பினா அந்த சூட்டை தணிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? எதை பூசணும்? சந்தனத்தை தானே பூசணும். அதனால அவ பூசி வச்சிருக்கான். அனுலிப்தம் பரார்த்தியேன சந்தனேன பரம் தபம் ஸ்திதயா பார்ஸ்வதாபி. எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வச்சு சந்தனத்தை பூசிட்டு பின்னாடி இருந்து விசிறண்டு வேற இருக்கா. வாலம் யஜன ஹஸ்தயா உபேதம் சீதையா பூயா. இந்த சீதையோட பகவான் இருக்கிறத பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? மகா புத்திசாலி வால்மீகி. எல்லா செக்டர்லயும் நாலெட்ஜ் உள்ளவர். சில பேருக்கு வேதம் தெரியும், சாஸ்திரம் தெரியாது. சாஸ்திரம் தெரியும், சில பேருக்கு வேதம் தெரியாது. சில பேருக்கு பிரயோகம் தெரியாது. சில பேருக்கு ஜோதிஷம் தெரியாது. சில பேருக்கு புராணங்கள் தெரியாது. எல்லாம் தெரியும், பிரவச்சன சக்தி இருக்காது. பிரவச்சன சக்தி இருக்கும், ஒரு நாலெட்ஜும் இருக்காது. இப்படிலாம் எத்தனையோ மனிதர்கள் உண்டு. அப்படி கிடையாது. எல்லாம் தெரிஞ்சவர் வால்மீகி. ஜோதிஷ சாஸ்திரத்தை சொல்றார். சித்திரையா சசினம் யதான். சீதையோட ராமர் இருக்கிறத பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா சித்ரா நட்சத்திரத்தோட சேர்ந்த பௌர்ணமி மாதிரின்னா. இப்ப என்ன இதுல சுவாரஸ்யம்? பௌர்ணமியில எந்த பௌர்ணமி விசேஷம்? அதனால சொன்னாரான்னா இல்ல. அதான் உள்ள விஷயம். இந்த நட்சத்திரங்களை பார்க்கறதுக்கு ஒரு பாட்டு இருக்கு தமிழ்ல, சம்ஸ்கிருதத்திலையும் இருக்கு, நட்சத்திரம் இருக்கு. மானத்தை பார்த்தாலே இது இந்த நட்சத்திரம்னு சொல்லலாம். அதுல சித்ரா நட்சத்திரத்தை பத்தி சொல்லும் போது தமிழ் பாட்டு எப்படின்னா சிறுபுலி கண்போல் அப்படின்னு. அமாவாசை அன்னைக்கே சித்ரா நட்சத்திரத்தை பார்த்தோம்னா ஒரு செகண்ட் தெரியும், ஒரு செகண்ட் மறையும், ஒரு செகண்ட் தெரியும், ஒரு செகண்ட் மறையும். பளிச்சு பளிச்சுன்னு தெரிஞ்சு மறையும். இன்னைக்கு இந்த நட்சத்திரம், இன்னைக்கு வைசாக்கம், விசாகம், நாளைக்கு அனுஷம். இன்னைக்கு விசாகம்னு எப்படி சொல்றோம்? இன்னைக்கு இந்த நட்சத்திரம். ஏன்னா நாலெட்ஜ் ரொம்ப முக்கியம் நமக்கு. அறிவால தான் நாம உயரணும். அதைத்தான் கெடுக்கணும்னு மெக்காலே பிளான் பண்ணி கெடுத்ததே நம்மளை. அப்பதான் நம்ம பிச்சை எடுப்போம்ங்கிறதுக்காக. நம்ம அறிவு தான் நமக்கு சொத்தே. இன்னைக்கு இந்த நட்சத்திரம்ங்கிறது வானவியல் சாஸ்திரத்துல சொல்றவே. அது எப்படி சொல்றோம்னா எந்த நட்சத்திரத்துக்கு பக்கத்துல சந்திரன் இருக்கோ அன்னைக்கு அந்த நட்சத்திரம். சந்திரன் பக்கத்துல இருக்கணும், இதான் கணக்கு. விசாகத்துல பக்கத்துல இருக்கும். இன்னைக்கு சந்திரனை பார்த்தேன்னா நாளைக்கு அனுஷம் பக்கத்துல இருக்கும். இந்த சந்திரன் நகர்ந்துட்டே வரும். பௌர்ணமி அன்னைக்கு சித்ரா நட்சத்திரத்துக்கிட்ட வரத்தே தான் சித்ரா பௌர்ணமிங்கிறது. சாதாரண அமாவாசை அன்னைக்கே இந்த சித்ரா நட்சத்திரம் எங்க இருக்குன்னு தெரியாதுங்கிற மாதிரி தெரிகிற நட்சத்திரம்
சந்திரன் பௌர்ணமி இன்னைக்கு பக்கத்துல வந்துட்டான்னா அவனோட ஒளியில இது எங்க இருக்குன்னே தெரியாது. அது மாதிரி ராமர் பின்னாடி சீதை நிற்கிறாள், எங்க இருக்காள்னே தெரியாம இருக்காள். சில ஆத்துல போனா மாமா அப்படி இருப்பார், உபேதம் சீதை, மாமா எங்க இருக்காருன்னே புரியாது. அப்படியும் தாண்டி மாமான்னு கூப்பிட்டா அவர்கிட்ட என்ன பேச்சு, என்கிட்ட சொல்லுவோம் மாமான்னு. உபேதம் சீதையா பூயா சித்ரயா சசினம் யதா வந்தே வரதம் வந்தி வினயஜ்ஞோ விநீதவத். நமஸ்காரம் பண்ணி அப்பா கூப்பிட்டார் பட்டாபிஷேகத்துக்கு வசிஷ்டர் மூலமாக. வசிஷ்டர்லாம் காத்துன்னு இருக்காள் சபா மண்டபத்துல அப்படின்னு சுமந்திரன் சொன்ன உடனே அப்படி திரும்பி பார்த்தாள் பகவான். என்னத்துக்கு அப்படின்னா, கூப்பிடுற வந்தவனே இவ்வளவு பெரிய ஆள்லாம் அங்க எவ்வளவு பெரிய ஆள்லாம் கூடி இருப்பான். பொதுவா ஒருத்தரை கூப்பிட்டு அனுப்பிச்சா ரொம்ப லோவில் உள்ள பசங்களை தான் கூப்பிட்டு அனுப்புவோம். நம்ம ஏன்னா மாமாவை கூட்டு வாடா அப்படின்னு சொல்லுவான் அந்த காலத்துல. ஒரு வேலை செஞ்ச காலத்துல சொல்றேன், இன்னைக்கு ஒரு வேலை செய்யறது கிடையாது. ஒரு பேரம்பேத்திய கூட எடுத்து அவ வேணும்னா தூத்தத்தை எடுத்து நம்மளை ஊட்டி விடுங்கிறா. தாத்தாக்கு ஒரு டம்ளர் தூத்தத்தை கூடுனா நீ போய் எடுத்துக்கோங்கிறா. ஒரு குழந்தைகள் கூட வேலை செய்ய மாட்டேங்கிறது இன்னைக்கு பார்த்தோம்னா. அந்த காலத்துல அப்படி வேலை வாங்குவா, சாதாரண பொடிப்பையில தான் வேலை வாங்குவா. சுமந்திரனை போய் ஐஷ்ணுவான்னு சொன்னா சுமந்திரனே அவ்வளவு பெரிய ஆள்னா அங்க எவ்வளவு பெரிய ஆள்கள்லாம் இருக்கணும். பகவான் கிளம்பி வரான். இந்த பொதுவா இந்த பட்டாபிஷேகம்ங்கிறது யௌவராஜ்ய பட்டாபிஷேகம், ராஜாவுக்கு மட்டும்தான் பட்டாபிஷேகம், ராணிக்கு கிடையாது. அதனால சீதை வரல, சீதை வீட்டுல இருக்கா. சில சம்பிரதாயங்கள் உண்டு, அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நமக்கு தெரியாது. ஒரு காலத்துல சிலதெல்லாம் பார்க்கக்கூடாது, சிலதை சில பேர் பார்க்கக்கூடாதுங்கிற நியமங்கள்லாம் உண்டு. சாஸ்திரங்கள்லாம் என்ன காரணத்தினாலேயோ அது சொல்லி இருக்கு. இன்னைக்கெல்லாம் அதுல என்ன இருக்கு இதுல என்ன இருக்கு அப்படிமா அந்த பைத்தியத்துக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நம்ம பெரியோர்கள் சொன்னா அதுல எத்தனையோ விஷயம் இருக்கும், அதனாலதான் அப்படி சொல்லுவார். இந்த கோவில்லையே போற மத்தியில பொதுவாவே கோவில், ராஜா, சன்னியாசிகள் இவாளுக்கு நேர் எய்த்தாப்புல நிற்கக்கூடாது, சைடுல தான் இருக்கணும். நேர பார்த்தா அதுவே திருஷ்டி. சன்னியாசி ஆச்சாரியா இல்லாம நேர நம்மள சைடுல தான் நிற்கணும். நாம நேர பார்த்தா அந்த சக்தியை தாங்கிறதுக்கு நம்ம கிட்ட சக்தி கிடையாது. அதுதான் விஷயம் அங்க. அது மாதிரி சில விஷயங்கள். இந்த பட்டாபிஷேகத்துக்கு சீதை வரல, வாசல் பரியந்தம் கொண்டு விட்டுட்டு சில வார்த்தைகள் சொல்றார். அத்வாரமனுவோ ராஜ மங்களான்யபிதத்யுஷி. மங்களங்கள்லாம் ஏற்படணும்னு மனசுனால திக்தேவதைகளும் அஷ்டவசுக்களையும் திக்பாலகர்களையும் பிரார்த்திச்சுட்டு ராமனை பார்த்து சொல்றார், ராமா உங்க அப்பா உங்களுக்கு பட்டாபிஷேகம் பண்ண போறார். இந்த பட்டாபிஷேகம் முடிஞ்ச உடனே தான் உங்க குடும்பத்துல யாகம் பண்ற பழக்கம். பட்டாபிஷேகம் ஆனாதான் சோமயாகம் பண்ணலாம்னு ஒரு நியதி. நீங்க சோமயாகம் பண்ணுவேல், சோமயாகம்னு ஒரு யாகம், அதை பண்ணாதான் தீட்சிதருங்கிற பெயர். இது பட்ட பெயர் இல்லை, பரம்பரை பெயரும் கிடையாது. அதெல்லாம் இப்ப போட்டுருக்கான், வெக்கம் இல்லாம போட்டுக்கலாம், அது வேற விஷயம். ஒரிஜினலா போட்டுக்கணும்னா யாகம் பண்ணினாதான் போட்டுக்கலாம். இந்த துவேதி திருவேதி சாஸ்திரிகள்லாம் இன்னைக்கு போட்டுக்கிறா பத்தியில. வாஜ்பாயிங்கிறது கூட வாஜபேயம்னு ஒரு யாகம், அதை பண்ணாதான் போட்டுக்கலாம். இதுல என்ன வயத்தறிச்சல்னா, ஏதோ ஆம்பளைகள் தான் பரம்பரையா போட்டு வந்தாங்கிறது போக இல்லாம ஷீலா தீட்சித்னு ஒரு மாமி, மாதுரி தீட்சித்னு ஒரு நடிகை, இவெல்லாம் தீட்சித்துன்னு. தீட்சிதர்னாலே சோமயாகம்னு ஒண்ணு பண்ணினாதான் அதை போட்டுக்கலாம். இது பட்டம் வாங்கறதும் இல்லை, வாங்கறதும் இல்லை. இது ஒருத்தர் கொடுத்து பட்டம் வாங்கறதும் இல்லை, காசு கொடுத்து வாங்கறதும் இல்லை. அந்த யாகம் 5 நாளைக்கு பட்டினி கிடந்து பண்ணணும், பண்ணினாதான் அந்த பேரே வரும். அது அந்த யாகம் நீங்கள் பண்ணுவீர்கள். உங்க பக்கத்துல நான் சோமபீசினியாக யஜ்ஞ பத்னியாக உட்கார்ந்துட்டு நானும் உங்களோட சேர்ந்து யஜ்ஞேஸ்வரனான பகவான ஆராதிப்பேன். அந்த பாக்கியத்தை நாம அடைய போறோம். தீட்சிதம் விரத சம்பன்னம் வராஜினதரம் சுச்சிம் குரங்க சிருங்க பாணிஞ்ச பஷ்யந்தி த்வாம் பஜாம்யஹம். இந்த வார்த்தையை சொல்லும் போது சீதைக்கு வயசு 18. ஒரு சொத்து வந்த உடனே பெரிய பதவி வருது, பெரிய சொத்து வருது.
அப்படின்னு உடனே என்ன பண்ணுவா? நம்ம வேர்ல்டு முழுக்க ஒரு டூர் போகணும், இங்கெங்க போகணும்னு தீர்மானம் பண்ணியிருக்கேன், இன்னென்ன ஊர்ல இன்னென்ன ஹோட்டல்ல இன்னென்ன திங்கிறது இருக்கு, அதெல்லாம் போய் சாப்பிட்டுட்டு வரணும், இன்னும் அதெல்லாம் பார்க்கணும், கடலுக்கு அடியில போகணும், வானத்திலேருந்து குதிக்கணும். எப்படி புத்தி போறது பாருங்க. வாழணும்னு தோண மாட்டேங்குது. இதெல்லாம் ரிஸ்கா? நீ என்ன பெருசா எனக்கு கம்மம் கூத்தாடியா? இப்படிலாம் தோன்றது ஜனங்களுக்கு, ரிஸ்க் எடுத்து. அதெல்லாம் ஜாதி யோகம்னு வச்சுக்கோங்களேன். புத்தி காலானுசாரின்னு, காலத்தை அனுசரிச்சுதான் புத்தி வேலை செய்யும். நான் கூட பைக்ல எல்லாம் வேகமா போறவாளை பார்த்து வயத்தெறிவேன். ஐயோ, ஒரு குழந்தைய பெற்று வளர்க்கறதுக்கு எவ்வளோ கஷ்டம். நிமிஷமா அடிபட்டு இப்போ வந்தானா கூட ஒரு ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான் அந்த பையன். நேத்திக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல 17 வயசு பையன் ஸ்பாட்லயே போயிட்டான்னு வருது, வேகமா போயின்னு வருதுன்னா அப்ப நான் நினைச்சுப்பேனா, அந்த அப்பா அம்மாவை தான் அறிவில்லாத ஜனங்கள். குழந்தை கேட்கறாங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ண முடியுமா? கண்டிச்சு வளர்க்க வேண்டாமா? ஒரு சொத்து இல்லையா அது? இது மாதிரிலாம் விட்டு இது நடந்ததுன்னா குலமே போயிடுமே. குழந்தைய போயிட்டா அப்புறம் என்ன இருக்கு? அப்புறம் அழுத என்ன பிரயோஜனம்? வளர்க்கறதவே ஒழுங்கா வளர்க்கணும். நான் அங்க போகணும், இங்க போகணும், சமுத்திரத்துக்கு அடியில போகணும். நீ முதல்ல என்ன உழைக்கணும், என்ன சம்பாதிக்கணும், என்ன பண்ணணும், இதெல்லாம் பண்ணி முடிச்சப்புறம்னா நம்ம வாழ்க்கையில அதை பார்க்கணும் இதை பார்க்கணும்னா நியாயங்களாம். நல்ல காரியம் பண்ணணும். இந்த கோவில் போகணும், அந்த கோவில் போகணும், இந்த பெருமாளை பார்க்கணும், இந்த புண்ணியத்தை பண்ணணும் அப்படின்னா கூட நியாயங்களாம். சீதை சொல்றாள் அது மாதிரி பண்ணணும். ராஜா தனக்கு ஒன்னும் முனிவரோட மாட்டு பொண்ணு இல்ல, ராஜா வீட்டு பத்னி. தெய்வத்தை வழிபடணும்னு சொன்னால் வாசல் பரியந்தம் கொண்டு விடுறாள். இதெல்லாம் இதுலயும் ஒரு சிஸ்டம் இருக்கு. கணவன் மனைவி வாழறத கணவன் ஊர்ல இருக்கானா இல்லையான்னு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கூட தெரியாம வாழறதுதான் வாழ்க்கை. அப்படி ஒரு வாழ்க்கை உண்டு. மாமா ஊர்ல இருக்காரா இல்லையான்னு தெரியாது, அப்படி இருக்கும் வீடு பாக்குறது. இந்த காலத்துல அப்படி இல்லை. வாசல்ல போய் கிளம்புறதவே பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு கத்துறான், நான் போயிட்டு வரட்டுமா அப்படிங்கிறான். உள்ள இருந்து அவ போயிட்டு வாங்கோ, எத்தனை நாள் ஆகும்னு கேட்கிறான். 4 நாள் ஆகும், டூர் போறேன் அப்படிங்கிறா. வீட்டுல செலவுக்கெல்லாம் பணம் வச்சிருக்கலா? எல்லாம் வச்சிருக்க பீரோலேங்கிறான். அது அந்த அம்மா காதுல விழுதோ இல்லையோ, ரோட்ல போல பொறுக்கி காதுல விழும். சரி 4 நாளைக்கு ஒத்துரும் இருக்க மாட்டா அப்படின்னு ராத்திரி உபநயனம் பண்ணிட்டு போயிடுவான். யோசனை வேண்டாம். வீட்டுல வாழறதே செக்யூரிட்டி ரொம்ப முக்கியம் இல்லையா? பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஜாக்கிரதையா இருக்கணும். இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில காமிக்கிறது. வாசல் பரிந்து கொண்டு விட்டு வாசலோட பேசிட்டு போறான் சீதை. கிளம்பி பகவான் வரான். தெருமுழுக்க ஜனங்கள் நிக்கிறது. ராம பட்டாபிஷேகத்துக்கு ராமன் போறான்னு தெரிஞ்சு தெருமுழுக்க நிக்கிறா ஜனங்கள். செவரு முழுக்க நிக்கிறா, மாடி முழுக்க நிக்கிறா, மொட்டை மாடி முழுக்க நிக்கிறா. வெறுமன நிக்கல்ல. ஹர்மியவாதாயனஸ்தாபிஹி பூஷிதாபிஸ் சமந்ததஹ கீரியமானஸ்ஸு புஷ்பௌகைஹி யயௌ ஸ்திரீபிரரிந்தமஹ ரூணம் நந்ததி தே மாதா கௌசல்யா மாத்ரு நந்தனா பஷ்யந்தி சித்தயாத்ரம் த்வம் பித்ரியம் ராஜ்யமவஸ்திதம் சர்வசீமந்தினீப்யஸ்ச சீதாம் சீமந்தினீம் வராம் அமன்யந்த ஹிதா நாரியः ராமஸ்ய ஹிருதய பிரியாம் தயா சுசரிதம் தேவ்யா புராணூனம் மஹத்தபஹ ரோஹிணி வசசாங்கேன ராம சம்யோகமாபயா ஹர்மியவாதாயனஸ்தாபி. எல்லாரும் மாடியில நிற்கிறார்கள். சீத வயசொத்த பெண்கள்லாம் நின்னுண்டு கையில புஷ்பம், பன்னீர், சந்தனம் இதெல்லாம் கையில வச்சிருந்து ரோட்ல வர ராமன், தேர்ல வர ராமன் மேல அப்படி வாரி இறைச்சிட்டு ஒத்தருக்கு ஒத்தர் பேசிக்கிறாள். பொண்ணா பிறந்தா போருமா, புடவடக போடுந்தா போருமா. ஒரு பெண்ணுக்கு பெருமையே கணவன் அமையறது தான். நல்ல கணவன் அமையறது தான் பெண்ணுக்கு பெருமை. நல்ல மனைவி அமையறது தான் ஆணுக்கு பெருமை. அப்படிங்கறதே கணவன் அமைஞ்சா ராமன் மாதிரி அமையணும். சர்வ சீமந்தினீப்யஸ்ச சீதாம் சீமந்தினீம் வராம். உலகத்துல கணவன் அடைஞ்சவர்களுக்குள்ள பெரிய பாக்கியசாலி சீதைன்னா.
இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா பொறாமை இல்லாம சொல்றான். ஒருத்தர் ஒரு சௌக்கியத்தை அடைஞ்சா பொறாமை வந்துடும் இயல்பாவே நமக்கு. நம்மளால அதை பொறாமை இல்லாம பேச முடியாது. இந்த பொறாமை இல்லாம பேசுறாளுங்கிறது எப்படி தெரியறது அப்படின்னா, இது மாதிரி கணவனை அடையறதுக்கு தயா சுச்சரிதம் தேவ்யா புராணூனம் மகத்தபஹா, முன் ஜென்மாவில் அவ்வளோ புஷ்பத்தை எடுத்து அம்பாளை பூஜை பண்ணியிருக்காள். ராஜராஜேஸ்வரிய மங்களாம்பிகைய பூஜை பண்ணினாதான் நல்ல கணவன் வருவான், நல்ல மனைவி வருவான். கணவன் மனைவி மட்டும் ஒழுங்கா அமையணும்னா யார பூஜை பண்ணணும்னா மங்களாம்பிகையையும் தாயாரையும் தான் பூஜை பண்ணணும். அப்பதான் நல்ல கணவன் மனைவி அமைவார்கள். இவ பூஜை பண்ணியிருக்கா. ராமஸ்ய சதுரிஷ ஹிருதய பிரியாம், ராமனோட பிரியத்துக்கு அவள் பாத்திரமாறா. உலகத்துல கணவன் பிரியமா இருந்தா அதுவே பெரிய விஷயம். அதுலயும் ராமன் மாதிரி கணவனா இருந்தா அந்த பிரியம் டைவர்ட் ஆகிறதுக்கு வழியே கிடையாது. ஆயுஷ் முழுக்க ஏகபத்னி அப்படிங்கிற ஒரு விரதத்தோட உள்ள பகவான் குணசீலன். சில பேர் பிரியமா இருப்பான், முரட்டு பயலா இருப்பான். அது மாதிரி எல்லாம் கிடையாது. பின்னாடி அத்திரியானசூய ஆசிரமத்துல ராமரோட குணங்களை சொல்லும் போது ராமர் காரியமாவே பிரியமா இருக்க மாட்டான். காரியமா பிரியமா இருக்கா பார்த்தா அது மாதிரி எல்லாம் பிரியமா இருக்க மாட்டார் ராமர். எப்போதுமே ஒரே மாதிரி பிரியமா இருப்பாருங்கிறான். இது மாதிரி எல்லாம் ஒரு பாக்கியம் பண்ணியிருக்கான் அப்படின்னு அவர்கள்லாம் பேசிக்கிறார்கள். அடுத்த வீதி இப்படி திரும்புறது. இது சீத வயசொத்த பெண்கள். இது ராமாயணத்தை நான் பார்க்கறதே பின்னாடி நான் பார்த்ததையும் நினைச்சு கம்பேர் பண்ணிப்பேன். இதுவா ராமச்சந்திரன்னாலே பெண்கள் முழுக்க ஆதரவு தெரிவிப்பார்கள்னு இதுல தெரியாது. இங்க பார்த்தவாளுக்கு தான் தெரியுது அந்த காலத்துல மனசு. இதெல்லாம் இன்னைக்கெல்லாம் உண்மையான பிரியமே கிடையாது. அந்த எம்ஜிஆர் இருந்த போது அந்த ஜனங்கள் காமிச்ச அந்த பிரியம் இருக்கு பாருங்க, சத்தியம் அது. ஏன்னா அது மாதிரி ஒரு வாரியார் அதனால்தான் சொன்னார் பொன்மன செம்மல். அந்த மனசு அது மாதிரி. அந்த அரசியல் எல்லாம் விட்டுருவோம், அந்த சப்ஜெக்டுக்குள்ளேயே நான் போகல. மனசு அது மாதிரி. ஸ்திரீக்கள்கிட்ட அப்படி ஒரு அன்பு இன்னி பரியந்தம் மக்கள் அப்படி நினைக்கிறான். ஒரு வயசான பாட்டின்னா கூட ஒரு சொட்டு கண்ணுல கண்ணீர் வராம இருக்கவே இருக்காது எம்ஜிஆர் அப்படி சொல்ல. அது காரணமே ராமச்சந்திரன்கிற பெயர் தான். இந்த ராமச்சந்திரன்கிற பெயர் தான். இங்க 3 இடத்தை வர்ணிக்கிறார். சர்வசீமந்தினி பேச்சேன்னு சீத வயசொத்த பெண்கள்னு சொல்லி முடிச்சார். அதுக்கு அடுத்தது கௌசல்ய வயசொத்த வயசான கிழவிகள்லாம் இருப்பா பத்தியில, உடம்பெல்லாம் கூன் விழுந்து தலையெல்லாம் வெள்ளையா போய் காதுல ஓலை பல்ட்டி அடிக்க கண்ணு கூட சரியா தெரியாம அந்த மக்கள் வெள்ளத்துல அப்படி தேர் நீஞ்சி வர்றது. இவன் நிக்கிறவ கிட்டக்க வந்த உடனே சுமந்திரா தேர நிறுத்துறா அப்படின்னு சொன்ன உடனே பகவான் சொல்றான் நிறுத்து சுமந்திரான். அந்த பாட்டி என்னமோ சொல்ல வர, ஒரு நிமிஷம் நிறுத்து அப்படின்ன உடனே இந்த கூட்டத்தை விலகிஞ்ச வா பாட்டி அப்படின்ன உடனே கிட்டக்க வந்து நான் அது மாதிரி எம்ஜிஆருக்கு நடந்ததை பார்த்துருக்கேன். அதனால என்னால அதை கம்பேர் பண்ணாம மேல பேச முடியல. இப்படி கிட்டக்க வந்து அப்படி தலையை அப்படி வருடி, ராமாயணத்துல சொல்றார், தலையிலேருந்து முகத்தெல்லாம் வருடி நெத்தியில இப்படி சொடுக்கு எடுத்துட்டு இப்படி முத்தம் கொடுத்துட்டு, உங்க அப்பா உனக்கு பட்டாபிஷேகம் பண்ண போறாரா ராமா, இந்த பட்டாபிஷேகத்தை பார்த்து இந்த அயோத்தியில உள்ள மக்கள் நாங்கள்லாம் படுற சந்தோஷம் ஒரு பாதி, இன்னும் ஒரே ஒரு ஜீவன் பட போற சந்தோஷம் ஒரு பாதி. யாருங்கிற மாதிரி பார்த்தார், உங்க அம்மாடா ராமான். நூனம் நந்ததி தே மாதா கௌசல்யா மாத்ரு நந்தனா பஷ்யந்தி சித்தயாத்ரம் த்வாம் பித்ரியம் ராஜ்யம் அவஸ்திதம். ஏன்னா உங்க அம்மா கல்யாணமான சமயத்துல கல்யாணமாகி வந்தவர்கள் நாங்கள்லாம் ஒரே காலத்துல இந்த ஊருக்கு மாட்டு பண்ண வந்தவர்கள். அன்னிலேருந்து உங்க அம்மா ஒரு பிள்ளைய அடையறதுக்கு என்ன பரிசிரமப்பட்டாள்னு எங்களுக்கு தெரியும். ஜோசியாலும் ஜாதகத்தை பார்த்துட்டு கௌசல்யக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டார், ஜாதகப்படி குழந்தை கிடையாதுன்னுட்டார். வைத்தியர்களும் அந்த காலங்கள்லாம் தாண்டி போயிடுத்து, மெனோபாஸ் எல்லாம் ஆயிடுத்து கௌசல்யக்கு, காலம் பிறக்கிற காலங்கள்லாம் தாண்டி போயிடுத்து, இனிமே குழந்தை எல்லாம் பிறக்காது, அதுக்கு சான்ஸே கிடையாது. ஆனா இந்த ஜோசியாலோ வைத்தியாலோ இவர்கள் என்ன தெய்வமா என்ன?
டாக்டரோ ஜோசியனோ தெய்வம் இல்லையே. ஏதோ ஏகதேசம் மனுஷன், அவனுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்ல முடியும். அதை தாண்டி தெய்வம்ங்கிறது. ஒரு பொண்ணுக்கு 70 வயசுல குழந்தை பிறக்குமா 80 வயசுல குழந்தை பிறக்குமான்னு கேட்கிறவாளுக்கு சொல்றேன், இப்ப சமீபத்துல பிறந்திருக்கு. ஒரு பெண்ணு குழந்தை பெத்துக்கிறதுக்கு அன்பிட் அப்படின்ன உடனே அவ அம்மா தான் பெத்து கொடுக்கிறா பொண்ணுக்கு. தன் மகள் சுமக்க வேண்டிய கருவை தான் சுமந்து பெத்து குழந்தையா தன் பெண்ணுக்கு கொடுத்தாள் அப்படின்னு சமீபத்துல ரெக்கார்டு. நம்ம உலகத்தை எல்லாத்தையும் கவனிக்கணும். அப்பதான் நம்ம பிரவச்சனம் பண்ணும் போது அந்த கம்பேரிசன் பண்றதுக்கு வரும். 70 வயசுல இந்த குழந்தை பிறக்குமான்னு கேட்கிறவாளுக்கு இந்த பதில் சொல்றேன் நான். 70 வயசுல இந்த அவ பிரசவிச்சு கொடுத்துருக்கா, கர்ப்பத்தை தரிச்சு கொடுத்துருக்கா, வாடகத்தாய் மாதிரி. அப்படிங்கிறத இவள் தெய்வமா என்ன, தெய்வம் தானே தீர்மானம் பண்ணணும் அப்படின்னு தெய்வத்தை புடிச்சுக்க ரங்கநாதனை பூஜை பண்ண பகவான் உன்னை புத்திரனா கொடுத்தான். ராஜகுலத்துல குழந்தையா பிறந்தா அதோட பலன் பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறது தான். அதனால இன்னைக்கு உங்க அம்மா அடையிற சந்தோஷம் நாங்க அடையிற அத்தனை சந்தோஷத்துக்கு ஈக்குவல் ஆனதுன்னா. இது ஒரு விஷயம் என்னன்னா, ராமன் மகன், கௌசல்யா அம்மா. தன் அம்மா தன் மேல என்ன அன்பு வச்சிருக்காங்கிறத ஒரு மகனால உணர முடியாது. மக்கள் டிகிரி வச்சு சொல்றாள்னு ஒண்ணு ராமன் கண்ணு கடந்து செவந்தது. இப்படி இந்த வீதியாச்சா 3வது வீதியில வருது. வந்தா இந்த வால்மீகிக்கே தாங்கல்ல, தன்னோட சுவாபிப்பிராயமா ஒரு விஷயத்த சொல்றார். தேர்ல வர ராமனை பார்த்துட்டு நகி தஸ்மான் மனః கஷ்சித் சக்ஷுஷி வா நரோத்தமாம் யஸ்ச ராமம் ந பஷ்யேத்து யஞ்ச ராமோ ந பஷ்யதி நிந்திதஸ் சவசேல் லோகே ஸ்வாத்மாப்யேனம் விகர்ஹதே. இதுல தேர்ல போறதே அங்கங்க மனிதா நிக்கிறா, மூவ் பண்ண முடியல. எவ்வளவு கவனிச்சு இவர் சொல்றாருன்னு பாருங்க. நம்ம ஒரு இடத்துல இருந்து ரெக்கார்டு பண்றத என்ன பண்ணுவோம், நாம செல்லுல ரெக்கார்டு பண்ணா இங்கேருந்து வந்தா இப்படி அந்த கூட்டம் சுவாமி நகர்றது, தேர் நகர்றதுக்கு தகுந்த மாதிரி அந்த கேமராவை திருப்பிட்டே போகுமா, அது மாதிரி நிக்கிற மக்களுடைய மனசும் கண்ணும் ராமன் பின்னாடியே போச்சுன்னா. மக்கள் அங்க நிக்கிற இடத்துலயே தான் நிக்கிறா, இவர்களுடைய கண்ணும் மனசும் ராமன் பின்னாடியே போறது. இப்படி தேர்ல போற ராமனை யார் பார்க்கலையோ, தேர்ல போற ராமனால யார் பார்க்கப்படலையோ அவன் மனிதனே இல்லை, அவன் ஆத்மாவே அவனை நிந்திக்கும்னா. எச்சராமம் நபஷ்யத்தி எஞ்சராமோ நபஷ்யத்தி நிந்தித சவசல்லோகே சுவாத்மாப்யேனம் விகர்ஹதே. புரியுற மாதிரி சொல்றேன். சுவாமி பரப்பாடுது பராத்திரி தெப்பத்துல. இங்க தெப்பம் சக்கரபாணிக்கு, சாரங்கபாணிக்கு, சக்கரபாணிக்கு பொதுவா சுவாமி பரப்பாடுன்னு உண்டு. நம்ம கோவில் எல்லாம் வச்சிருக்காளே, அதுக்கு என்ன 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 காரணத்துக்காக சொல்லுங்க, என்ன காரணத்துக்காக சுவாமி பரப்பாடு அப்படின்னு வச்சிருக்காங்கன்னா, எல்லாராலையும் கோவிலுக்கு வர முடியாது. வயசாயிடுத்துன்னா நடக்க கூட முடியாது, வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துருப்பா. நடந்த காலத்துல பகவானை வந்து பார்த்துருப்பா. நடக்க முடியாத காலத்துல மாசத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு தடவை சுவாமி பரப்பாடுன்னு வச்சா வாசல்ல வந்து அந்த ராமனை வயசான கழுவிய பாட்டி ஆயிடுச்சுன்னு வந்து, பாரு சுவாமி பெருமாள் வந்திருக்காரு பாரு அப்படின்னு சொல்லுவா. சரி, கண்ணு கிட்டக்க தெரிஞ்சா கூட பார்த்துடலாம். பிறவியிலேயே ஒருத்தனுக்கு கண்ணு தெரியாது, அவனை என்ன பண்றது? அவன் எப்படி பகவானை பார்க்குவான் அப்படின்னா, எஞ்சராமோ நபஷ்யத்தின்னா இவன் பார்க்க வேண்டாம், அந்த பகவானுக்கு முன்னாடி இவனை கொண்டு நிறுத்தினா அந்த பகவான் இவனை பார்க்கட்டும். ஒன்னும் நாம பகவானை பார்க்கணும், அல்லது பகவான் நம்மளை பார்க்கணும். இந்த ரெண்டுக்குள்ள ஒன்னும் நடக்கலன்னா, சுவாமி பரட்டு வாசல்ல வரத்தே, வாசல்ல வந்து தேங்காய் பழம் புஷ்பத்தை வச்சிருந்து பெருமாளை வரவேற்கலன்னா, தரிசனம் பண்ணலன்னா, வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்து கால் மேல காலை போட்டு டிவியை பார்த்துன்னு உட்கார்ந்துருந்தான்னா அவனுடைய ஆத்மாவனை வெய்யுமாமா. அட பாவி, பகவான் வாசல்ல வரான்னு நீ வீட்டுக்குள்ள துணிச்சலா உட்கார்ந்துருக்கியே,
நீ உட்காந்துருக்க சென்ட்ரல் ஜெயில மாட்டின்றா மாதிரி உங்ககிட்ட வந்து நான் மாட்டினுட்டேன். ஆத்மாப்பியானம் மிகர்கதே சுவாத்மாப்பியானம் மிகர்கதே. 12 மணிக்கு வரப்போற பெருமாளுக்கு 10 மணிலேருந்து வாசல்ல காத்துட்டு இருப்பான். இப்படி எல்லாம் பெரியவாதையும் பார்த்திருக்கோம் நாம். அப்படிலாம் மனுஷ வாழ்க்கையோட பிரயோஜனமே அதுதான். மனுஷ வாழ்க்கையோட பிரயோஜனமே. கண்கால் காண்மின்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை எண்டோள் வீசி நின்றாடும் வீராந்தனை கண்கால் காண்மின்களோ. ஓ தலையே நீ வழங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலி தேடும் தலைவனை தலையே நீ வணங்காய். நாவுக்கரச நாயனாருடைய அங்கமாலைன்னு ஒரு பதிகம் இது. அஷ்டாங்கத்தை காண்பிச்சு இதெல்லாம் பகவானுக்குன்னா சமர்ப்பணம் பண்ணணும். கண்ணு காது மூக்கு தலை வாக்கு கைகள் கால்கள் மனசு இதெல்லாம் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்றதுக்காக வல்லோ ஏற்பட்டது. அதுக்குதான் அஷ்டாங்க நமஸ்காரம்னு பேர் அப்படிங்கிறார். பகவான் வந்து கௌசல்ய கைகையினுடைய வீட்டு வாசல்ல தேர் நின்னது. பகவான் இறங்குறான். இப்ப வந்து லக்ஷ்மண சுவாமி கூட வரார். இந்த பட்டாபிஷேகத்துக்கு முதல்ல பட்டாபிஷேகம்னு கூப்பிட்ட போது தீர்மானம் பண்ண போது லக்ஷ்மண சுவாமி வரல. இப்ப அவர் கூட வரார். பகவான் உள்ள போறான். போனா கைகையினுடைய அந்தப்புறம் பெட்ரூம், அதுல உட்கார்ந்து இருக்கார் தசரதர் மயக்கத்துல. பக்கத்துல கைகை நிற்கிறார். சததர்ஷாசனே ராமோ விஷண்ணம் பிதரம் சுபே கைகயீ சகிதம் தீனம் முகேன பரிசுஷ்யதா சபிதுஷ்சரணௌ பூர்வம் அபிவாத்ய விநீதவதி ததோ வவந்தே சரணௌ கைகேய்யா சுசமாஹிதா. எப்ப போனாலும் பகவான் நமஸ்காரம் பண்ணுவார்னு முதல் நாள் சொன்னேன். எப்ப அப்பாவை பார்த்தாலும் நமஸ்காரம் பண்ணுவார். இதெல்லாம் ஒரு சம்ஸ்காரம், பாக்கியம். எவ்வளவுக்கு எவ்வளவு நமஸ்காரம் பண்றோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு. ஒரு தடவை ஒரு பெரியவாளை, அதுவும் காயத்ரி ஜபம் பண்றவாளை நமஸ்காரம் பண்ணினா அவ ஜபம் பண்ற காயத்ரியிலேருந்து 10 காயத்ரி ஜப பலன் நமஸ்காரம் பண்றவனுக்கு வந்து சேர்ந்துடும். இது சாஸ்திரம். ஒரு தடவை. அதனாலதான் பெரியவாள்லாம் அண்ணாவெல்லாம் கவனிச்செல்லாம் அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்பவர். ஏன்னா போய் என் மாடு கறக்கிற மாதிரி போயிட்டே இருக்கு நம்ம ஜபம். ஒருத்தரும் நமஸ்காரம் பண்ண பண்ண நம்ம க்ஷேமமா இருக்கணும் சொல்ல சொல்ல அக்கௌண்ட் குறைஞ்சிட்டே இருக்கும், தபஸ் குறைஞ்சிட்டே இருக்கும். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நம்ம திரும்பி தபஸை விருத்தி பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் ஜனங்கள் முடியாதவா தானே பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணி இந்த தபஸ் ஒன்றும் நேர தபஸ் பண்ணணும். முடியலைன்னா பண்ணவாழ்கிட்டேருந்து வாங்கிக்கணும். மாடை வச்சு பாலை கறக்கணும், இல்லை பாலை பாலைக்கு வாங்கிக்கணும். ரெண்டுக்குள்ள ஏதோ ஒன்று தானே. அது மாதிரி தானே இது. அதனால மகான்கள்லாம் அதை ஒரு சிரமமா நினைக்க மாட்டா. அந்த ஜனங்கள் பாமர ஜனங்களுக்கு போய் சேர்ந்தாலாவது அவ சௌக்கியமா இருக்கட்டும்னு நினைப்போம். நம்ம தபஸாலும் குறைஞ்சாலும் பரவாயில்லை. பெரியவாளுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணணும். அது மாதிரி பகவான் நமஸ்காரம் பண்றதே பக்கத்துல ததோ வவந்தே சரணம் கைகேய்யா சுசமாஹிதா. கைகேய்க்கு நமஸ்காரம் பண்றா அம்மா பக்கத்துல இருக்கிறதுனால. எப்ப ராமன் வந்தாலும் நமஸ்காரம் பண்றதே அபிவாதையை சொல்லுவானா. வாசிஷ்ட மைத்ராவருண கௌண்டின்ய த்ரயாரிஷேய பிரவரான்வித வசிஷ்ட கோத்ரோத்பவாய அப்படின்னு பகவானுடைய கோத்திர பிரவரம். அது ராமவர்மா நாமாஹம் அஸ்மி போகோ அப்படின்னு நான் பகவான். சத்திரியர்கள் வர்மான்னு சொல்லணும்னு அன்னைக்கே சொன்னேன். இந்த இது பிறந்த மயக்கத்துல இருந்த தசரதன் அரை மயக்கத்துல இருக்கானா. ராமன் வந்து நமஸ்காரம் பண்ணி நான் ராமன் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னது காதுல விழுந்தது. அந்த சப்தம் காதுல விழுந்த உடனே என்ன பண்ணான் தசரதன்? கண்ணை திறக்காமலேயே ராமா அப்படின்னு கத்தினான். ராமேத்யுக்த்வா து வசனம் பாஷ்பபர்யாகுலேக்ஷணஹ சசாக நிருபதிர்தீனஹ நேக்ஷிதும் நாபிபாஷிதும். அதுக்கு மேல அவனால பேசவும் முடியல, பார்க்கவும் முடியல. இது துன்பத்தினால. பக்தினாலையும் இந்த நிலை வரும்.
சில பெருமாளை பார்க்க போறது அப்படியே கத்கதமாகி அந்த நாமாவையும் வாக்குல சொல்ல முடியாம கண்கள்லையும் கண்ணீர் கட்டி பத்ராச்சலத்தை இதுல இந்த நம்ம சமர்த்தராமதாசர் ஒரு ஹிந்தி தோகால சொல்றார், தாசத்து மஜாத் ராமா தாசத்து மஜாத் ராமா வடபாஹத்தோ போலதாம் நயேம் போலதாம் நயேம் ராமா கண்டதாடதோ ஹிதயாலுவ ராமா ஹே கிருபாலுவ ஹே தயாலுவ ராமா சுவாமி ராகவ ஹே தயாலுவ ராமா ஹே கிருபாலுவ தாசத்து மஜாத். பார்க்கணும்னா பார்க்க முடியல, பேசணும்னா பேச முடியல, கத்கதமாறுது, தழைச்சு போறதும் பத்தில. அது மாதிரி இவனுக்கு வருத்தத்தினால நேக்ஷித்தும் நாபிபாஷித்தும் பார்க்கவும் முடியாம பேசவும் முடியாத நிலையை அவன் அடைய இவன் ராமான்னு கத்தினது இருக்க. இது மாதிரி அவ அப்பா கத்தி 24 வயசுல ராமர் கேட்டது இதான் முதல் தடவை. தத்து அபூர்வம் நரபதேஹே திருஷ்டுவா ரூபம் பயாவகம். இப்படி அப்பா கத்தினார் அப்படின்னு உடனே ராமனுக்கு என்ன ஆச்சுன்னா பயந்து போயிட்டான். ராமன் பயந்தான்னு சொல்லல, ராமன் கூட பயந்தான். ராமோபி பயமா பண்ணஹ. இந்த அபிசப்த சுவாரஸ்யம் என்ன? ராமன் பயந்தான்னு சொல்லலாம், ராமன் கூட பயந்தான்னு சொல்லுவானேன்னா, பொதுவா நம்ம ஹிந்து மதத்துல சனாதன மதத்துல மந்திரங்களால ஒவ்வொரு வேண்டுதலை நிறைவேற்றிக்கலாம். எல்லாத்துக்கும் மந்திரம் இருக்கு. கண்ணு தெரியணுமா, காது கேட்கணுமா, புத்தி வேலை செய்யணுமா, பைத்தியம் தெரியணுமா, குழந்தை பிறக்கணுமா, படிப்பு வரணுமா, பேச்சு வரணுமா, கல்யாணம் ஆகணுமா, எல்லாத்துக்கும் மந்திரம் இருக்கு. அது ப்ராப்பரா அந்த விஷயம் தெரிஞ்சவாளை வச்சுட்டு ப்ராப்பரா அதிகாரிகளுக்கு எல்லாருக்கும் எல்லாம் ஒரே கவர்மெண்ட் மாத்திர மாதிரி ஒரே கலர்ல மாத்திர கிடையாது. அவளை பொறுத்து பரிகாரம் மாறும். அது மாதிரி பண்ணி வச்சா அதுக்கு பலன் இன்னைக்கும் இன்னைக்கு பளிச்சுன்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் சப்தகோட்டி மகாமந்திரம். இந்த சப்தகோட்டின்னு உடனே இதுக்கு 2 அர்த்தம் எடுத்துக்கலாம். 7 கோட்டின்னா, கோட்டிங்கிறது எண்டுன்னு அர்த்தம். ஸ்வாஹா நமஹா வஷட்டு ஹவுஷட்டு இப்படி எல்லாம் பிரியறது பத்தில அதுக்குதான் எண்டுன்னு பேர். தனுஷ் கோட்டிங்கிற பத்தில அது மாதிரி 7 வகையான முடிவோட கூட்டின மந்திரங்கள். இதுல பயம் போறதுக்கு 2 மந்திரம். சில பேருக்கு பயமா இருக்கும், ரொம்ப பயப்படுவான், தனியா இருக்கிறதுக்கு பயப்படுவான், இருட்ட கண்டா பயப்படுவான், கொள்ளையில பாத்ரூம் போறதுக்கு பயப்படுவான், வாசல்ல வர்றதுக்கு பயப்படுவான், டிராபிக்கை பார்த்தா பயப்படுவான், பஸ்ஸை பார்த்தா பயப்படுவான், நாயை பார்த்தா பயப்படுவான், ஆபீஸ் போறதுக்கு பயப்படுவான், ஆபீஸ்ல இருந்து திரும்பி வீட்டுக்கு வரத்துக்கு பயப்படுவான். பல வகையா பயம் உண்டு. இது என்ன வகையான பயமா இருந்தாலும் அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு. அதுல ஒரு மந்திரம் அபதாமபஹர்த்தாரம் தாதாரம் சர்வசம்பதா லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யஹம் ஆர்த்தானாம் ஆர்த்திஹந்தாரம் பீதானாம் பீதிநாசனம் விஷதாம் காலதண்டந்தம் ராமச்சந்திரம் நமாம்யஹம். இந்த 2 ஸ்லோகம் தான். அதுக்கப்புறம் மேலெல்லாம் அனுசூதமா சொல்றதெல்லாம் பெரியவா சம்பிரதாயத்துல சொல்றது. இந்த 2 தான் மந்திரம். பீதானாம் பீதிநாசனம் த்விஷதாம் காலதண்டந்தம் ராமச்சந்திரம் நமாம்யஹம். ஒரு உபன்யாசத்துல ஒரு நார்த் இந்தியா ஜட்ஜி சீஃப் கெஸ்டா வந்தார் தமிழ்நாட்டில். அவருக்கு பெருசா தமிழ்லாம் பேச தெரியாது. ராமாயண உபன்யாசம். எனக்கு ராமாயணத்துக்கெல்லாம் ஜாஸ்தி எனக்கு தமிழ் பேச தெரியாது. இருந்தாலும் எனக்கு பேசணும்னு நானும் ஆசைப்பட்டு தான் வந்திருக்கேன். இந்த நாங்க வட இந்தியாவில் காமிக்கிற பக்தியை காட்டிலும் நீங்க தென்னிந்தியாவில் காமிக்கிற பக்தி தான் உயரும். ஏன்னா இத்தனை அவர் பிராக்டிக்கலா பேசினார்.
இத்தனை நாஸ்திகவாதம், இத்தனை இடையூறுகள், இத்தனை எதிர்ப்புகளை தாண்டி பக்தி பண்றோம் நாம். அதுதான் இந்த விஷயம். முன்னேற்றமான மாநிலம்னு சொன்னா அதுல ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. ஒரு பிரயோஜனம், 1% கூட உபகாரம் இல்லாத கவர்மெண்ட்டை வச்சுன்னு முன்னேற ஜனங்கள் இந்த நாட்டுல, உழைக்கிற ஜனங்கள், இந்த மக்களோட உழைப்பது, அரசோட உதவி எல்லாம் கிடையாது. இத்தனை ஒரு சாதாரண சோலார் போட்டா அதுக்கு கனெக்ஷன் வாங்கறதுக்குள்ள பிராணம் போயிட்டு வருது. ஒரு சாதாரண சோலார் கவர்மெண்ட்டுக்கு நாம உபகாரம் பண்றோம். எனக்கு லாபங்கிறத காட்டிலும் கவர்மெண்ட்டுக்கு உபகாரம் பண்றோம் அப்படிங்கறத, அதுக்கு கூட நம்மளால ஒரு விவகாரம் பண்ண முடியல. நேர்மையா ஒரு அப்ரூவல் ஒரு சாமானுக்கு ஒண்ணு வாங்க முடியல. இத்தனை இடைஞ்சல்களுக்கு மத்தியில இத்தனை தொழில்கள் நடக்கிறதுன்னா அனுகூலமா இருந்தா அந்த தமிழ்நாடு எப்படி இருக்கும் அப்படின்னா யோசனை பண்ணணும். எல்லா செக்டர்லயும் அனுகூலம் பண்ணினா இங்க உள்ள மக்கள் எப்பேற்பட்ட ஒரு முன்னேற்றத்தை அடைவார்கள். ஒரு நிமிஷம் சிந்திக்க வேண்டாமா? நாம உழைக்கணுங்கிற மக்கள், புத்திசாலிகள், நேர்மையா உள்ளவர்கள், தமிழக மக்கள், பக்தி உள்ளவர்கள். இத்தனைக்கு அப்புறம் தொடர்ந்தாப்புல 70 வருஷமா பிரச்சாரம், 80 வருஷமா பிரச்சாரம், அதுக்கு முன்னாடி கிறிஸ்துவர்கள் பிரச்சாரம், அதுக்கு முன்னாடி இஸ்லாமியர்கள் பிரச்சாரம், இத்தனை இடைஞ்சல், இத்தனையும் தாண்டி இந்த கோவில் எல்லாம் காப்பாத்தி வரோம். நாம் இந்த உற்சவங்கள்லாம் நடக்கிறது. இன்னைக்கும் கிராமத்துல எல்லாரும் கிளம்பி போனாலும் ஏழைகள் ஒரு நாளைக்கு 300 ரூபா 400 ரூபா சம்பாதிக்கிற வீட்டுக்கு தலைக்கட்டுக்கு 1000 ரூபாய் வச்சு உற்சவம் பண்றான். தலைக்கட்டுக்கு 1000 ரூபாய் வச்சு கிராம தேவதைக்கு உற்சவம் பண்ணணும்னு பண்றாரு. இதெல்லாம் மக்களோட பக்தியினுடைய அடையாளம். அதுக்காக சொல்லவர். இந்த மந்திரத்தை சொல்லி கொடுப்பார்கள் சின்ன வயசுல குழந்தைகள். இந்த மந்திரத்தை சொன்னா பயம் போகும். அந்த ஜட்ஜி சொல்றார், அவர் சொன்னது என்னன்னா, சின்ன வயசுல நான் பயப்படும் போது எங்க அம்மா சொல்லுவா, பயமா இருந்ததுன்னா ராமா ராமா சொல்லும்பா. நான் உடனே கேட்பேன், ராமா ராமான்னு சொல்றதுக்கும் பயம் போறதுக்கும் என்னம்மா சம்பந்தம்னு கேட்பேன். அதுக்கு எங்க அம்மா சொல்லுவா, இப்படி மனசுல படிக்கிற மாதிரி சொல்லிருக்காப்பா, நீ ராமா ராமா ராமான்னு சொன்னேன்னா உடனே அந்த இடத்துக்கு ஆஞ்சநேயர் வந்துடுவா. எத்தனை எத்தனை ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்தக அஞ்சலி. ஆஞ்சநேயர் கதை எடுத்துன்னு வந்துட்டாருன்னா அப்புறம் ஒரு பூதம் கூட வராது. ஒரு குழந்தை மனசுல படிக்கிற மாதிரி சொல்லியிருக்கா பாரு. அதுல அந்த 3 வயசுல சொல்ல ஆரம்பிச்ச ராமபக்தின்னு, இந்த 3 வயசுல எங்க அம்மா என் மனசுல படிக்கிற மாதிரி சொன்ன ராமபக்தின்னா. அப்படிதான் குழந்தைகளை சொல்லி வளர்ப்பா. ராமான்னு சொன்னா எப்படி பயம் போகும், ராமான்னு சொன்னா எப்படி நாம பயம் இல்லாம இருக்கிறான்னால் கையில கதையோட ஆஞ்சநேயர் வந்துடுவார். அப்புறம் எந்த பயம் வர முடியுங்க? ஆஞ்சநேயருக்கு முன்னாடி ஒரு பூத பிரேத பிசாசம் நிற்க முடியுமா? சுந்தரகாண்டம் கேட்டா தெரியும். இடதுக்கு யார லேசா ஒரு தட்டு தான் லங்கினிய, மூக்காளியும் வாக்காளியும் ரத்தத்தை கைக்கின்னு கீழே விழுந்தாள்னு இருக்கு. இப்படி ஒரு தட்டு 40,000 பேர் செத்து விழுந்தான்னு இருக்கு. 80,000 ராட்சசால இப்படிதான் ஒரு தட்டு தட்டினார். இப்படி ஒரு தட்டு தட்டினா இன்னொரு 40,000 பேர் போயிட்டான். சுந்தரகாண்டத்துல இதெல்லாம் இருக்கு. அவ்வளோ பெரிய பலசாலி ஆஞ்சநேயர். அவர் ராமனுக்கு கீழே இப்படின்னு உட்கார்ந்துருக்காருன்னா ராமர் எவ்வளவு பெரிய பலசாலியா இருக்க முடியும்? இதெல்லாம் நம்ம சாஸ்திரங்கள் நிரூபிக்கிறது. வெறும் மூடத்தனமான நம்பிக்கை இல்லை, மூடத்தனமான கண்மூடித்தனமான கதைகள் இல்லை. இத சொல்லி இந்த ராமனுடைய பெயரை சொன்னா, ஒரு மந்திரத்தை சொன்னா பயங்கள்லாம் போகும்னா, உலகத்துல உள்ளவர்களுடைய பயத்தெல்லாம் போக்கக்கூடிய மந்திரத்துக்கு தேவதையான ராமனே பயந்தான். ராமோபி பயமா பண்ணஹா. இந்த வால்மீகி என்ன பண்ணுவார்? பயந்தான்னு சொல்லி நிற்க மாட்டார், அந்த பர்சன்டேஜ் காமிக்கணுமே. பதாஸ்பிருஷ்டுவேவ பன்னகம் அப்படின்னா எந்த அளவு பயந்தான்னு சொல்றா. ஒருத்தர் ராத்திரி ரூம்ல படுத்துட்டான். பாதி ராத்திரி ஏந்து பாத்ரூம் போகணும், யூரின் போகணும்னு தோணினது. பார்த்தா கரண்ட் கிடையாது. கரண்ட் எப்ப இருக்கும் எப்ப இல்லைன்னு நமக்கே தெரியாது. கரண்ட் கிடையாது, இல்ல நைட் லாம்பு எரியல்ல. இவன் என்ன நினைச்சான், எதையாவது டார்ச்சு கிரிச்சு எடுப்போம். எங்கேயோ ஒரு மூலையில வச்சிருந்தான். தட்டு தடுமாறி அந்த டார்ச்சை போய் தொடர சமயத்துல காலுக்கடியில ஜெல்லுன்னு இருந்தது. டார்ச் எடுத்துட்டான்.
டார்ச் எடுத்துட்டு என்னமோ ஜில்லுன்னு இருக்கே, தண்ணி கிண்ணி கொட்டியிருக்கோன்னு லைட் அடிச்சு கீழே பார்க்கறான். 2 மாரடி நீளம் உள்ள ஒரு நாக பாம்பு படுத்துட்டு இருக்கு. அதோட வால்ல இவன் காலை வச்சிருக்கான். அந்த ஜில்லுன்னு வச்சவனே இவன் எடுத்துட்டான் காலை, அழுத்தல்ல. அதுக்குள்ள அது படம் எடுத்து ரெடியா நிக்கிறது. அந்த காலால பாம்பை மிதிச்சவன் அந்த பாம்பை பார்த்த உடனே எப்படி பயப்படுவானோ அப்படி பயந்தான் ராமன். இப்ப பாதி ராத்திரியில தூக்கத்துல எழுந்தின்றவன் பாத்ரூம் போகணும்னு அவன் பாம்பை மிதிச்ச போது எப்படி பயந்திருப்பான்னு நான் சொல்லணுமா? அவன் எதுக்காக எழுந்திருந்தானோ அதெல்லாம் அங்கேயே ஆயிடாதோ. பதாஸ்பிருஷ்டுவேவ பன்னகம். பகவான் ராமபிரானை பார்த்து கைகையை பார்த்து கேட்கிறார். கச்சின்மயா நாபரார்த்தம் அஜ்ஞானாத்யேன மே பிதா குபிதஸ்தன்மமா சக்ஷ்வே த்வஞ்சைவைனம் பிரசாதயா. ஏம்மா அப்பா அப்படி பத்து கத்தினார்? நான் ஏதாவது தப்பு பண்ணினேனா? என் மேல ஏதாவது அப்பாவுக்கு ஏதாவது வருத்தமா? என் மேல அப்பாவுக்கு ஏதாவது கோபமா? நான் தப்பு பண்ணினா தெரியாம பண்ணிருக்கலாம், நான் மன்னிப்பு கேட்கிறேன்மா. இல்ல நான் தப்பு பண்ணலைனாலும் நான் பண்ணதை அப்பா நினைச்சிருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்கிறேன், உங்கள்கிட்ட கேட்கிறேன். ஏன்னா அப்பாவும் நீங்களும் வெவ்வேறு கிடையாது. தாயன நினைவான் முன்னே கூற்றன தமியல் வந்தால் கம்பர் சொல்றாருங்க. எனக்கு அம்மா வேற கிடையாது, அப்பா வேற கிடையாது, அம்மா வேற கிடையாது. நான் ஏதாவது அபராதம் பண்ணிட்டேனா, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா சொல்லுங்கம்மா, ஏன் அப்பா இது மாதிரி கத்தினார் அப்படின்னா அதுக்கு அவ சொன்னா, ஒரு விஷயம் கிஞ்சின் மனோகதம் துஸ்ய துத்பயான்னாபிபாஷதே பிரியந்த்வாம் அப்ரியம் வக்தும் வாணீநாஸ்ய பிரவர்த்ததே. உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அத சொன்னா உனக்கு அப்பிரியமானது, அது உனக்கு பிடிக்காதது, அதுக்காக உங்ககிட்ட உள்ள பயத்தினால அப்பா சொல்லல. தொத்பயான்னாபிபாஷதே அப்படின்னு சொன்ன உடனே பகவான் துடிச்சு போயிட்டான். என்னமா சொன்னேன், என்ன வார்த்தை சொன்னேன்? 60,000 வருஷம் குழந்தை வேணும் குழந்தை வேணும்னு தவம் பண்ணி யாக யஜ்ஞங்கள்லாம் பண்ணி கோவில் எல்லாம் போய் பூஜை பண்ணி எல்லா தெய்வத்தையும் வேண்டி எல்லா பிரார்த்தனையும் பண்ணி ஒரு குழந்தைய ஒரு தாய் தந்தையர்கள் பெத்துக்கிறது பார்த்து பயப்படுறதுக்கான்னு கேட்டான். பார்த்து பயப்படுறதுக்காகவா ஒரு பிள்ளைய பெத்துக்கிறது? இதெல்லாம் அபயஸ்தானம்னு பேர் சாஸ்திரங்கள்ல. புத்திரன், சிஷ்யன், பத்னி, இந்த 3 பேருக்கும் அபயஸ்தானம்னு பேர். அப்படின்னா எந்த சந்தர்ப்பத்திலையும் எந்த விஷயத்தையும் பயம் இல்லாம இவர்கள்ட்ட பேசலாம். அப்படின்னா என்ன சார்னா, இப்ப நாம பேசினா இவ கோச்சுப்பாளோ அப்படின்னு, இவ வருத்தப்படுவாளோ, இவ ஆத்திரப்படுவாளோ, இவ கத்துவாளோ அப்படிலாம் நினைப்போமோனோ. இவர்கள்ட்ட அதை நினைக்க கூடாது. ராத்திரி 10 மணிக்கு திடீர்னு தோணும், தொண்டையெல்லாம் வறண்டா மாதிரி இருக்கு, தண்ணி குடிச்சு பார்த்தேன், எனக்கு அது இல்லை, ஒரு சாத்துக்குடி வேணா சாப்பிட்டா தேவலைன்னு தோன்றதுடா குழந்தை, நீ வேணா பாக்குறியா அப்படின்னு சொன்னா ஃப்ரிட்ஜில் இருந்து அடுத்து கொடுப்பார். இல்லைன்னா ஒரு நிமிஷம், அந்த காலத்துல எல்லாம் உடனே வாசல்ல போனா கடைகள் ஏதாவது திறந்துருந்தா வாங்கிட்டு வருமா. இல்லை இப்ப இந்த காலத்துல எல்லாம் ஆர்டர் போட்டா உடனே வர்றது. இதை சொன்னோம்னா இவன் சில பையங்கள், உனக்கு வேற வேலையே இல்லையாப்பா, நானே களைச்சு போய் வந்து படுத்துட்டு இருக்கேன், என் பிராணனை வாங்குறியே அப்படிலாம் கத்துவார்கள். இப்ப அதெல்லாமே கிடையாது, அவள சேர்ந்தே இருக்கிறதுலேன்னு வச்சுக்கோங்க. அந்த அந்த அர்த்தத்தையும் தாண்டியாச்சு, அந்த செக்ஷனையும் தாண்டியாச்சு. நாம ஆத்மீவ ஹியாத்மனோ பந்து ஆத்மீவ ரிபுராத்மனான்னு எல்லாத்துக்கும் இவன் தான், வேற இன்னூத்தரே கிடையாது. அந்த நிலைக்கு வந்தாச்சு. அது அவாவா பண்ண கர்மா, அது வேற விஷயம். ஆனா இந்த பிரச்சனை என்னன்னா, அந்த பையனை பார்த்து பயப்படுறா பாருங்க, பயப்படக்கூடாது. அது மாதிரி சிஷ்யன்ட்ட சுதந்திரமா சொல்லலாம். சில சமயம் வெளியில போறதே மனைவி கேட்பா, ராத்திரி சாப்பிட வரையலாம் இல்லையான்னு. இல்லை நான் அங்க சாப்பிட்டுறேன் அப்படின்னு சொல்லிடுவான். வரதே 10 மணி ஆயிடும். 10 மணி ஆச்சுன்னா படத்துக்கு போலாம்ங்கிறதே, இல்லடி நான் சாப்பிடல அப்படின்னு சொன்னா அந்த மனைவி கத்த ஆரம்பிச்சிருவேன். ஒரு போன் பண்ணக்கூடாதா, இப்படி சொல்றேலே, நானே அழுத்து கழுப்பா இருக்கேன், உங்க அம்மா மாதிரி பிராணனை வாங்குறேன், இது வேற நடுப்புல. சில மனைவி தூங்கி வேற போயிடுவேன். தூங்கி போன மனைவி எழுப்பி எனக்கு ஏதாவது பசிக்கிறது, தோசையை வாத்துனுவான்னா
சில மனைவிகள்கிட்ட சொன்னா அவளே சொல்லுவல், நீங்க சாப்பிடலைங்கிறதுனால நானும் சாப்பிடாம படுத்துட்டேன், 1/2 மணி நேரமா எனக்கே பசிக்கிறது, ஃப்ரிட்ஜில் மாவு வச்சிருக்கேன், எடுத்து தோசையை வாத்துட்டு எனக்கு 2 கொண்டாங்க. இப்படியும் உண்டு. இதே அவன் பையன் கேட்டா அந்த அம்மா என்ன சொல்லுவல்? கணவன் கேட்டா கத்துவல், பையன் கேட்டா முன்னாடி சொல்லக்கூடாதாடா குழந்தை, எத்தனை நேரமா பசியா இருந்த, 1 நிமிஷம் இரு நான் போய் வாத்துன்னு வரையும். அது அம்மானு வரத்தே அது மாறுமது. இந்த ஸ்தான மாற்றம் தடுமாற்றம் இருக்குதான் இருக்கு. இதுல நான் தோஷம்னு சொல்ல முடியாது. அழைச்சு கலைச்சு பகல் முழுக்க வேலை செஞ்சு வரத்தே இந்த அலுப்பு வரத்தான் வரும். ஆனா அபயஸ்தானம்னு சாஸ்திரம் சொல்றது. இந்த 3 பேர்ட்டையும் எதையும் எப்போதும் சொல்லலாம். அஹோ திங்னார்ஹசே தேவி வக்தும் மாம் ஈதிருஷம் வசஹ அகம் ஹி வசனாத்ராஜ்ஞஹ பதேயமபி பாவகே பக்ஷயேயம் விஷம் தீக்ஷ்ணம் மஜ்ஜேயமபி சார்ணவே நியுக்தோ குருணா பித்ரா நிருபேன சஹிதேன ச. இதை நீங்க சொல்ற தேவை எனக்கு அப்படியே அருவருப்பார். என்னை பார்த்து எங்க அப்பா பயப்படுறாருன்னு சொல்றதே எனக்கு அப்படியே தாங்க முடியல. அகோ திக்கு அப்படின்னு நான் பகவான், நான் அப்படி ஒரு தகுதி இல்லாத பிள்ளையா போயிட்டேன்னா என்ன? எங்க அப்பா சொல்லணும்னு இல்லை, எங்க அப்பா சொல்றாருன்னு ரோட்ல போறவன் சொன்னா போதும். பதேயம் அப்படி பாவகி பக்ஷயேயம் விஷம் தீஷ்ணம் மஜ்ஜேயம் அப்படி சாரணவி. கல்லக்கட்டின் கதை கணத்துல குதினா குதிப்பேன், விஷத்தை குடினா குடிப்பேன், சமுத்திரத்துல குடினா குடிப்பேன். ஏன்னா இந்த 4 பேர் சொன்னா மறுபேச்சு இல்லாம கேட்கணும். குருனா பித்ரா நிருபேனச்ச ஹிதேனச்ச. குரு சொன்னா சொன்னதை கேட்கணும், அப்பா சொன்னா சொன்னதை கேட்கணும், ராஜா சொன்னா சொன்னதை கேட்கணும், நமக்கு நல்லதை நினைக்கிறவர்கள் சொன்னா சொன்னதை கேட்கணும், ஹிதவாதிகள் சொன்னா சொன்னதை கேட்கணும். இந்த 4ஆவும் எங்க அப்பா இருக்கார். எனக்கு குருவாவும் இருக்கார், ராஜாவாவும் இருக்கார், நல்லதை சொல்றவராகவும் இருக்கார். இப்படி இருக்கிறதே அவரை சொன்னதை நான் கேட்காம இருப்பேனா? என்ன விஷயம் சொல்லுங்கம்மா, உடனே செய்யறேம்மா. இன்னைக்கு மணி ஆயிடுறாராமா, நாளை சாயங்காலம் சொல்றேன்.